ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. இந்த மார்கழி மாதம் சுவாமி தேசிகன் அருளிய கோதாஸ்துதியின் அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீ உவே பையம்பாடி வெங்கடவரதாரிய மகாதேசிகன் சுவாமி எழுதிய புத்தகத்திலிருந்து கோதாஸ்துதியின் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி அருளியது போல் கோதாஸ்துதியும் அருளினார். ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரின் குலம் சிறந்த நந்தவனம். அதில் சிறந்த கல்பக கொடியாக ஆண்டாள் அவதரித்தாள். பொதுவாக கொடி எப்போதுமே ஒரு மரத்தையே ஆசிரித்திருக்கும். காளிதாசனும் சாகுந்தல நாடகத்தில் மல்லிக்கொடி மாமரத்தை ஆசிரித்து விளங்குகிறது என்று வர்ணித்தார். இந்த ஆண்டாளாகிய கல்பக கொடி ஸ்ரீ ரங்கநாதனாகிய கல்பவிருஷத்தை அடைந்து மிகவும் விளங்குகிறது. கல்பவிருஷமான ஸ்ரீ ரங்கநாதன் ஆசிரித்தவர்களுக்கு எல்லா பலனையும் அளிக்க மனம் கொண்டவர். கல்பக கொடியான ஆண்டாளும் எல்லா பயனும் அளிக்க சங்கல்பமுள்ளவள். கோதா பிராட்டியும் ஸ்ரீ ரங்கநாதனும் சேர்ந்து எப்போதும் இருப்பதால் ஆசிரித்தவர்களுக்கு வேண்டிய சகல பலமும் கிடைப்பது திண்ணம். கோதை பொறுமை உள்ளபடியால் பூதேவியைப் போல் உள்ளாள். தயை இருப்பதால் பிராட்டியைப் போல் உள்ளாள். அப்பேற்பட்ட கோதா பிராட்டியை சரணமடைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.